ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி வரேன். நாம் டிஎன்ஏயு கவுன்சில்ஸ் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரேங்க் லிஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு நாம் என்ன பண்ணணும், ஓகேவா? நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி எந்த ப்ரைவேட் காலேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இன்னும் ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கல அப்படின்னா இந்த பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க, ஓகேவா? அப்போ உங்களோட ரேங்க்கை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஐடின்னு சொல்லி செகண்ட் காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர், சரியா? அந்த நம்பர் நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த பிரிண்ட் அவுட்டில் இருக்கும். இல்லைன்னா உங்கள் நேம், அதை நீங்கள் இந்த பிடிஎஃபில் டவுன்லோட் பண்ணிவிட்டு மேலே இங்கே சர்ச் பார் வருது பாருங்கள், இதில் உங்கள் நேமை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்னாச்சு பார்த்தா ஷோ ஆயிடும், சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெர்லின் அப்படின்னு சொல்லி நான் என்னாச்சு பார்த்தா டைப் பண்ணுறேன், ஓகேவா? மெர்லின் சொல்லி இங்கே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெர்லின் அப்படிங்கிற நேமில் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கும் உங்களோட நேமை வச்சு சர்ச் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு அப்ளிகேஷன் ஐடியை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும், ஓகேவா? அதனால் இதை நீங்கள் கவனிச்சுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது ஒரு குழப்பம் இருக்கும், எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற குழப்பம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் பார்த்துங்க, ஓகேவா? ஓகே, இப்போ வந்து 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் எடுத்தவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா 200 அவுட் ஆஃப் 200 வந்து கட் ஆஃப் வந்து எடுத்துருக்காங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் 199, சரியா, 198, 197, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 190 இந்த தடவை கட் ஆஃப் வந்து நல்லா குறைஞ்சிருச்சு. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா கவர்மெண்ட் காலேஜ் போகலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமாக உங்களோட பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், சரியா? அதாவது சப்போஸ் ஃபஸ்ட்டு ரவுண்டில் இப்போ 190 ப்ளஸ் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். 190 ப்ளஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து 190 கடைசியாக எந்த ரேங்க் ஜென்ரல் ரேங்க் இருக்குது அப்படின்னா 676வது ஆள் ஜெயஸ்ரீ அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்காங்க. அவங்க வந்து 676வது ஆளாக இருக்காங்க, சரியா? அப்போ 190 ப்ளஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், சரியா? அப்போ ஒருவேளை ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு மேபி ஒரு ப்ரைவேட் காலேஜ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அந்த டைம் போயிட்டு ஸ்லைடிங் ப்ராசஸ் தயவுசெய்து எழுதி கொடுத்துட்டு வாங்க, சரியா? நாட் ஒன்லி ஃபார் 190 ப்ளஸ், நீங்கள் என்ன பண்ணலாம் 185 ப்ளஸ் இருந்தீங்க அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ப்ராசஸை நீங்கள் நம்பலாம். ஓகே சார், கவர்மெண்ட் காலேஜ் எந்த கட் ஆஃப் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 180 ப்ளஸ் வரைக்குமே, சரியா? கவர்மெண்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180 ப்ளஸ் கட் ஆஃப் வரைக்குமே கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் என்னன்னா வாய்ப்புகள் வந்து இருக்குது, ஓகேவா? அப்போ ஜென்ரல் ரேங்க் நீங்கள் வந்து 180 ப்ளஸ்க்கு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கே தெரியும் இன்ஜினியரிங்கோட கட் ஆஃப், அதாவது ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எல்லா பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட் ஆஃப் வந்து எடுத்துருக்காங்க. அதே தான் இங்கேயும் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க பசங்க. நல்ல கட் ஆஃபில் 2637 பேர் தான் 180 ப்ளஸ்ஸே எடுத்துருக்காங்க, ஓகேவா? அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 175 ப்ளஸ் இல்லை 180 ப்ளஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு வெயிட் பண்ணலாம். நான் திரும்ப சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ரவுண்ட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல அப்படின்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணிவிட்டு கடைசி ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும், ஓகேவா? மற்றவங்க என்ன சார் பண்ணுறது, மற்றவங்க வந்து இப்போ வந்து குமரகுரு காலேஜோ இல்லை வானவராயனோ இல்லை கேட் காலேஜோ இந்த மாதிரி காலேஜஸில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹாஸ்டலோடு சேர்த்து 3 லேக்குள்ளே வரும், இல்லை 2.5 லேக்குள்ளே வரும், காலேஜை பொறுத்து வேறியவங்க. அப்போ நான் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜ் தான் படிக்க போகிறேன், ஆனால் ஒரு லோ ஃபீஸில் நான் படிக்கணும், எனக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்குள்ள ஃபீஸ் வேணும், இல்லை ஒரு 220, இல்லை ஒரு 2 லட்ச ரூபா, இல்லை 175, இந்த மாதிரி நிறையா காலேஜில் ஃபீஸஸ் வந்து என்னாச்சு பார்த்தா வேரி ஆகி வாங்குறாங்க. அப்போ நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது. உங்களுக்கு லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம், ஓகேவா? இதெல்லாம் தாண்டி இண்டஸ்ட்ரியல் கோட்டாவுக்கு இன்னுமே சான்சஸ் வந்து இருக்குது. இண்டஸ்ட்ரியல் கோட்டா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் கோட்டா வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது 12 லேக் வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம டிடி எடுத்து கொடுக்கணும். அது இப்போயுமே நம்ம பண்ணலாம். சார் ரேங்க் லிஸ்ட்டே வந்துருச்சு, நான் இண்டஸ்ட்ரியல் கோட்டா அப்ளை பண்ணவே இல்லை சார் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இண்டஸ்ட்ரியல் கோட்டா இப்போயே நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட தேவைகள் வேணும்னாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.